நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அஹ், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. கலாவை நெருங்குற எல்லாரையுமே இவங்க கண்காணிக்கிறாங்க. ம், ஆமா. ஒரு சீட்டிங் ஃபெல்லோ எதுக்கு இந்த அளவுக்கு நம்மள வார்ன் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அருண். ஜென்ரலி பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போகிறவங்க அந்த ஏரியாவில் பெருசாக எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு இடத்துல இப்படி கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அவசியமும் இருக்காது. ஆனால் இந்த மிரட்டல் ஏன்னு தான் எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. ஆம், அப்ப அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமா அருண்? ம் எனக்கும் அப்படி தான் தோணுது பாரதி. நாம் நினைக்கிற மாதிரி ஆகாஷ் ஜஸ்ட் சீட்டிங் ஃபெலோ மட்டும் இல்லை, பெரிய நெட்வொர்க்லாம் வச்சு வேற ஏதோ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆம், இந்த மாதிரி சூழ்நிலை கலாவுக்கும் கவிதாவுக்கும் சேஃபானு எனக்கு தெரியல அருண். எஸ், எதுக்கும் ஜாக்கிரதை தான் இருக்கணும் பாரதி. ஆம், கலா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆனா இப்ப நாம சும்மா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன கேரண்டி அருண்? ம். அவங்க நெட்வொர்க் என்ன, அவங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னு தெரியாத வரைக்கும் நாம் எதையுமே கெஸ் பண்ண முடியாது பாரதி. அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் அருண்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அத சொல்லுங்க அருண். நான்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்க மாட்டேன் பாரதி. கலா மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கானோ, இவனை மாதிரி ஆம்பளைங்களால தான் எல்லா ஆம்பளைங்களையும் பொண்ணுங்க சந்தேகப்படுறாங்க பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? உங்க பொதுநல சிந்தனையை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இட்ஸ் ட்ரூ பாரதி. எத்தனை போலீஸ், எத்தனை லாயர்ஸ், எவ்வளவு சட்டத்திட்டங்கள், என்ன பிரயோஜனம் பாரதி? பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கிறப்ப நாம கருப்பு கோட்டு போட்டு எண்ணத்தை கிழிச்சோன்னு செம்ம கடுப்பா இருக்கும் பாரதி. இவங்களை பிடிச்சி உள்ள வைக்கலாம். ஒரு பெண்ணை எவ்வளவு டிப்ரெஸ் பண்றான் பாருங்க. ஒரு பெண்ணோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டு இப்ப இவ்வளவு கேவலமாவா? ச்சே, இது உங்க சம்மந்தப்பட்ட விஷயம் பாரதி. ஸோ அவசரப்பட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதனால தான் உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்டேன். இல்லைன்னா அவனை விட்டு வைக்க மாட்டேன். என்னங்க, என் ஒப்பீனியனுக்கு இவ்வளோதான் ரியாக்ஷனா? இல்ல அருண், நான் மனசுல நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க. அதான் ஒரு சின்ன ஆச்சரியம். வார்த்தைகளே வரல அருண். அப்புறம் நெக்ஸ்ட் மூவ் என்ன பாரதி? ஆம், அவனை பிடிச்சி உள்ள வைக்க வேண்டிய வழியை பார்ப்போம். கலா அப்போஸ் பண்ண மாட்டாங்களா? இவன் ஒரு குற்றவாளி. கலாவை ரெப்ரசன்ட் பண்ணி நாம இனி எந்த மூவும் பண்ண வேண்டாம். நான் ஒரு பத்திரிகையாளர், எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்பிரேட்ட சொசைட்டில உலாவ விடுறது கலா மாதிரி நிறைய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை தான். சோ நானே இந்த விஷயத்தை என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல கையில எடுக்கிறேன். நீங்க மட்டும் இந்த விஷயத்துல பயந்து போய் வேணாம் அருண் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை நிச்சயமா திட்டி அனுப்பியிருப்பேன். அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டில் சொன்ன மாதிரி சூடான், ஜேர்னலிஸ்ட், சூசைட், இது எல்லாமே வெறும் வாய் வார்த்தையாக தான் ஆயிருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாரதி. என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள், நான் எப்போவுமே தயாராக இருக்கேன். நன்றி வக்கீல் சார், உங்க தயவு எனக்கு நிச்சயம் தேவை. டிஜிபியை பார்த்து பர்சனலா நம்ம பேசலாம். ஆனா கலா கவிதாவுக்கு எதுவும் ஆகாம இதை நம்ம டீல் பண்ணணும் அருண். அது நம்ம பொறுப்பு இல்லையா? ஷுவர். அப்போ கூட்டத்தை கலைக்கலாமா? தலைவி சொல்லிட்ட பிறகு நோ அப்பீல். ஓகே. பொறுப்பலாம். சரி, நான் கிளம்புறேன். பாய்.
உங்களை எங்களோட சேர்ந்து சாப்பிட வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அங்கேயும் வரல. இங்கேயும் தனியாக உட்காந்துக்கிட்டு தட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க. இங்க எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தோட தான் வந்தோம். ஆனா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா தாயா பிள்ளையா தான் பழகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் சீனா. சீதனம் கொடுத்த மாட்டை பல்லு சீரா இருக்கான்னு பார்த்தானா யோனம். அந்த கதையால இருக்கு. நமக்கு ஒரு இடம் கிடைச்சதே பெருசு. ருக்குமா போதுமா, இன்னைக்கு தான் இல்லத்துக்கே வந்திருக்காரு. உங்க புலமையெல்லாம் இப்ப அவருக்கு சொன்னா புரியாது. ஆனா அவனால இருந்து அப்புறமா சொல்லி கொடுங்க. இப்ப அவர் சாப்பிடட்டும், விடுங்கம்மா. சாப்பிட்டோம். நான் என்ன கையா புடிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஆவுன்னா என்ன மட்டும் குறை சொல்றீங்களே? அடடடடடடா. இது என்ன வம்பா போச்சு? இன்னுமா சாப்பிடல? ஆமா முத்து, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லேன். எடுத்து சொல்லணுமா? இது வேற வேலையா எனக்கு? ஆக்கி போறதுக்கே நேரம் பத்தல. இதுல நான் என்னத்தை எடுத்து சொல்ல? ஏதோ சாப்பிட்டாங்களா, ஆக்கி போட்டோமா, பாத்திரத்தை கழுவணுமா? எவ்வளவு நேரம் நானும் காத்து கிடக்குறது? சீக்கிரம் சாப்பிடுயா. வந்தவர் யாரு என்னன்னு தெரியல. ஏதோ கஷ்டத்துல வந்திருக்காரு. நொந்து போனவங்களை ஏன்பா நோகடிக்கிற முத்து? நான் வேணா அவர் சாப்பிட்டது அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க. இவர் ஜம்பம் எல்லாம் இங்கதான் செல்லும். அடடடடா. விட்டா எனக்கு எதிராக யூனியன் அடைச்சிங்க போல இருக்க. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயந்தவன் கிடையாது. ஆமா, நீ ஏன் பயப்பட போற? நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நாங்க தான் பயப்படணும். மொத்தமா சேர்ந்துட்டீங்க. அவரை மடி மேல உட்கார வச்சு நல்லா சோறு ஊட்டுங்க. எனக்கு என்ன, நான் கிளம்புறேன்பா. நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் எப்பவும் அப்படித்தான். எங்களுக்கு எல்லாம் மாமியார் இந்த முத்து தான். இங்க இப்படிதான் மாறி மாறி நாங்க அடிச்சுக்குவோம், அப்புறம் சேர்ந்துக்குவோம். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா, கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பிட்றேன். சரி. சாப்பிடு. நான் இங்கே இருக்கணும்னா எதனா வேலை செய்யணுமா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லைங்க, நான் வரும்போது கைவினை பொருட்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் எதனா செய்யணுமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்க செய்யலாம். செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப விவரம் தான், நல்லா படிச்சுப்ப. சமையல் முத்து மாமியார்னா இந்த அம்மா நாத்தனாரு. பார்த்து போயிச்சுக்கப்பா. எனக்கு இந்த வேலைலாம் எதுவும் தெரியாதுங்க. அதனால தான் கேட்டேன். இத்தனை நாள் நீ சும்மாவா இருந்த? போதும் இருக்குமா, உங்க கச்சேரியை நாளையிலேருந்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அவரை விட்டுருங்க, பாவம். ஆமா, நீங்க இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அதான் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்டுக்கிட்டு. நான் என்ன பேங்க்கில் வேலை செஞ்சேன், ரோடு கான்ட்ராக்டில் வேலை செஞ்சேன். எனக்கு தார் ரோடு போட தெரியும், அவ்வளோதான். ரொம்ப வசதியா போச்சு. நம்ம தோட்டம் துறவெல்லாம் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. ஏன் நீங்கள் அந்த பக்கம் அதிகமாக நடப்பீங்களா? நல்லா சொன்னீங்க. வரவங்கெல்லாம் என்ன மாதிரி சும்மா இருப்பாங்களா? பெரிய ஜோக் அடிச்சுட்டாரு. எல்லாரும் சிரிங்க. போட்டும் போட்டும், இன்னைக்கு தானே வந்திருக்காரு, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன சோத்துக்கு வழி இல்லை, இவங்கிட்ட ஃபோன் எதுக்குன்னு பார்க்குறீங்க? சேச்சே, அப்படி ஒன்றும் இல்லை. ரோடு கான்ட்ராக்டில் வேலை செஞ்சப்போ எந்த ஏரியாவில் வேணாலும் வேலை வரும். ராத்திரி பகல்னு அவசியம்னா எப்போ வேணும்னாலும் வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதான் ஃபோனை ஏஜென்ட்டுக்காரனே வாங்கி கொடுத்துட்டான். வலுவில்லாமல் போச்சு, வேலை செய்ய முடியல. அதான் குப்பை மாதிரி என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மிஞ்சினது இந்த செல்ஃபோன் தான். அங்கேயும் இதே கதை தானா? இதுல பாட்டு ஏதாவது வருமா? ரேடியோ இருக்கா?
ஏன்னா எனக்கு பொழுது போகணும் இல்ல. ருக்குமா, உங்களுக்கு எதுக்கு இந்த ரேடியோவெல்லாம்? நீங்களே தான் நல்லா கச்சேரி பண்ணுவீங்களே. ஆமா இல்ல, நானே ஒரு நல்ல பாடகி தான். One second, Arun. என்ன சார், இன்னைக்கு தூதுவளை ஜூஸ் பார்சலில் வருதா? ஒரு இன்விடேஷன் தரணும் அருண். தீபம் ஃபவுண்டேஷன் இன்விடேஷன் தானே சார்? பாரதிக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஐம் ரைட்? உங்க ஃப்ரெண்டு முதல்லயே உங்களை இன்வைட் பண்ணியாச்சா? எஸ் சார், எனக்கு இன்விடேஷன் எப்போ வந்துருச்சு சார். ஆனாலும் நீங்க ரொம்ப ஃபாஸ்ட். இல்லை சார், நீங்கள் தான் ரொம்ப ஸ்லோ. யாரு, நானா? ஆமாம் சார். விட்டா விழா முடிஞ்சதும் சாரி அருண், ஐ ஃபர்காட் த இன்விடேஷன் சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கே. டெட் ஸ்லோ சார் நீங்கள். இதானே வேணாங்கிறது. என் பொண்ணு ஃப்ரெண்டானதும் என்னையே கலாய்க்கிறீங்களா அருண்? சார் நீங்கள் தான் சார் இதில் ஸ்லோ. ஆரம்பத்துலேருந்தே நான் உங்களை கலாச்சின்னு தான் சார் இருக்கேன். ஆனால் அது கூட இப்போ தான் சார் உங்களுக்கு புரியுது. சார் நான் ஒன்று கேட்கட்டுமா? தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். தாராளமாக கேளுங்க அருண். சார் நான் நிறைய மிலிட்ரி மேன்களை பார்த்துருக்கேன் சார். எப்போவுமே சடன்னு சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி வெறப்பா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சார் இப்படி குழந்தை மாதிரி இருக்கீங்க? சார் நீங்க மிலிட்ரி மேனாண்டு சமயத்துல சந்தேகம் வருது சார். சார் உண்மையில நீங்க மிலிட்ரி மேனா சார்? நாட்டி பாய். உறவுகள் அப்பெல்லாம் என் பக்கத்துல இல்ல. சிரிப்பு, அன்பு இது எதுவுமே இல்லாத வாழ்க்கை. ரொம்ப மெக்கானிக்கலா இருந்துச்சு அருண். இனியும் அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதான் இந்த லைஃப். அந்த லைஃப்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். இது புது லைஃப், புது விக்னேஷ். அதான் ஒரு குழந்தை மாதிரி ஜாலியா இருக்கேன். இன்னைக்கு தான் புதுசா பிறந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைஃப் இஸ் சிம்பிள், டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். அவ்வளவுதான் லைஃப். சார் அப்போ உங்க லைஃப்ல இது செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ், இது என்னுடைய நியூ லைஃப். சார் குழந்தைனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் சார். ஆனா நீங்க ரொம்ப ஸ்லோ குழந்தை சார். மீ எஸ் யூ ஆர் ஸ்லோ சார். பாரதி இன்விடேஷனை ஃபாஸ்டா கொடுத்துட்டா, அதுக்காக நான் ஸ்லோ ஆயிடுவேனா? உங்களுக்கு தெரியாது அருண், 1986ல இந்தியா சைனா பார்டர்ல நடந்த வார்ல
எங்க? சார் ஆ? சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார், வண்டி ஓடும். உங்க ஜோப்ல இருக்கு பாருங்க. சொல்லுங்க இந்த ஓவியரே. லிஸ்ட் படி சாமான்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க கடைக்கு போயிருக்கீங்க, நான் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சேன்னு மனோஜ் சார் கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க ஓவியரே. சரி, என்ன ஓவியரே, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. முந்தியெல்லாம் அடிக்கடி என்ன வந்து பார்ப்பீங்க, இப்போ பார்க்கவே முடியறதில்ல, பிஸி ஆகிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பாரதி மேடம் ஃப்ரெண்டு அருண் சார் 2 இன்விடேஷன் ரெடி பண்ண சொன்னதுலேருந்து நாங்கள்லாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். பேப்பர் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் பத்தலை, அதான் மேனேஜரை வாங்கிட்டு வர சொன்னேன். நாம ஒரு விஷயம் பண்ணுறதும் அதுக்கு ஆர்டர் கிடைக்கிறதும் அதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகி உழைக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ஐயா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அன்பு இல்லாம இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கு இல்ல? ஆமாம் சார், பாரதி மேடம் இங்கே வந்தாங்க. அப்போ நம்ம ஹோம்ல ஒரு புத்துணர்ச்சி வந்தது. இந்த சூழ்நிலையே அற்புதமாக இருக்கு. வயசுல சின்ன பொண்ணு தான் பாரதி, ஆனா ஒரு சுடரை ஏத்தி எல்லார் மனசுலையும் வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. அடடா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஓவியரை. சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி. வணக்கம்மா பாரதி, உனக்கு ஆயுசு 100மா. இப்பதான் ஓவியர் ராமு உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கை ஆயிடுதுன்னு நான் படிச்சிருக்கேம்மா. எண்ணங்கள் தான் முதல் படி. இங்க ஓம் ஆட்களுக்கு நீ தந்த ஊக்கம் ஒரு சின்ன பொறி, அது இப்ப பெரிய நெருப்பாயிடுச்சு. கைவினை பொருட்கள் தயாரிப்புல அன்பு இல்லாம பரபரன்னு துடிப்பா இருக்குமா. நீங்களும் மனோஜும் கொடுத்த உற்சாகம் தான் அன்பு இல்லத்தை பிஸி ஆக்கியிருக்கு. நீங்க கொடுத்திருக்கிற சுதந்திரம், நீங்க தர நிஜமான அக்கறை, அதுதான் உயிர்ப்பா இருக்கு. சோ பாராட்டப்பட வேண்டியது நீங்க தான் சார். ஆமா பாரதி, என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா சார், கலா விஷயமா தான் பேசணும்னு நினைச்சேன். ஆகாஷ் பெரட்னா கலா பயந்துட்டாங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தான். கலாவை பொறுத்த மட்டும் வாட் ஷீ செட் இஸ் ரைட் இன் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. சார், நாம சட்டப்பூர்வமா அவனை நெருங்குறோம். நிச்சயம் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கலாவை மிரட்டி இருக்கான். ஆக்சுவலி அவன் கலாவை மிரட்டல, நம்மள தான் மிரட்டி இருக்கான்.